கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட அவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்குது. அதனால ஒவ்வொரு தடவை நான் சொல்றேன், ஜீசஸ் குட், டுடே இஸ் குட். பிரைஸ் லார்ட். தமிழ்நாடு செழிக்கும், உங்க வாழ்க்கை செழிக்கும். அடிக்கடி சொல்றேன், என் சரீரம் செழிக்கும், என் குடும்பம் செழிக்கும், என் பொருளாதாரம் செழிக்கும். நாம் பேசுகிற வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எளிதாய் பயப்படுற ஆவியை நம்ம என்ன செய்யல, பிரைஸ் லார்ட். அதனால சின்ன சின்ன காரியங்கள், சிம்டம்ஸை நீங்கள் உங்கள் சரீரத்தில் பார்க்கும்போதோ இல்லை மற்றவங்க காரியங்களை பார்க்கும்போது பயப்படாதுங்க. பிரைஸ் லார்ட். உங்களை சுற்றி இயேசு ரத்தம் இருக்கிறது. அப்போ இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு சத்தமாய் வாசிங்கள். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பயப்படும் காரியம் யாருக்கு தான் வந்து நேரிடுமா? துன்மார்க்கனுக்கு. நம்ம துன்மார்க்கன் அல்ல, நாம் நீதிமானாக இருக்கிறோம். நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் சில காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படலாம். நீங்க ஒரு நற்செய்தி சொல்றேன், அது உங்களுக்கு நேரிடாது. ஏன் நேரிடாது? நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசு எடுத்ததுனால கலவப்பட்டவன். பாருங்க, இந்த வசனம் நல்லா பாருங்க. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ சற்று உங்களுடைய மனதை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் மாறிச்சா அப்படின்னு பாருங்க, இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. உங்களோட வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கின்றீங்களா? இல்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனையை நான் சந்திக்கிறேன்? ஏன் இன்னும் ஒரு துக்கமான ஒரு மனநிலையை நான் ஏன் வாழ்கிறேன்? ஏன் நான் அநேக காரியத்தை குறித்து ஏன் நான் இன்னும் பயப்படுறேன்? நான் விரும்புகிற எந்த காரியமும் என் வாழ்க்கையில நான் பார்க்க முடியலையே என்ற கேள்விலாம் உங்களுக்குள்ள இருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், ஆவியான உங்களுக்குள்ள இருப்பது உண்மைதான், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பது உண்மைதான். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. உங்களுடைய மனதை கவனிக்கணும். உன் நினைவு எப்படியோ அப்படி அவனும் மாறுகிறான். உன்னுடைய எண்ணங்கள் தான் இந்த பாருங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு நீ காலை சர்ச்சுக்கு போகணும், நம்ம தீர்மானம் எடுக்கணும்னா முதல்ல நம்ம எண்ணத்தை என்ன செஞ்சோம்? மாற்றிக்கொள்ளுகிறோம். நீ காலையில நான் வேகமாக சர்ச்சுக்கு போகணும். எங்க மாற்று தெரியுமா? நீங்க பேசுவதற்கு முன்பாகவே உங்களுக்குள்ளாக பேசி கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு கண்டிப்பா வேகமாக அணிஞ்சிடணும், எழுந்திருக்கணும். அது எங்கே ஆரம்பிக்கிறது? எண்ணங்கள். எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை திரும்புகிற கருவியாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய கிரியையாக வெளிப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி தோல்வியாக, கவலையாக, வேதனையாக, பயமாக இருக்குமானால் நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுடைய பொருளாதாரத்தை அல்ல, உங்களுடைய வேலை காரியத்தையும் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள். எண்ணங்கள் எது ஓடிக்கொண்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கோம். முதலாவது நீங்கள் எதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கீர்கள் என்பதை அநேகர் தன்னுடைய எண்ணங்களை கவனிப்பதில்லை. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம ஏன் இப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி எண்ணத்துக்கு ஒரு பிடிமானம் நம்ம கொடுப்பது இல்லை. எண்ணம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இங்க இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு போயிடும், அதுலையா இங்க இருந்து கொண்டு எதனால செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன்னுடைய எண்ணங்களை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று, உன்னை வாழ வைக்கிற ஊற்று, உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்கிற ஊற்று, உன்னை சுகத்துக்கு அழைத்து
ஊற்று, உனக்கு தைரியத்துக்கு அழைத்து செல்கிற ஊற்று. எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம் கிடைக்கிறது? ஏன் ஒரு மனிதனுக்கு பயம் உண்டாகிறது? எண்ணங்கள் அடிப்படையில் தான். எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த தாவீதுக்குள்ள எண்ணங்களை பார்க்கலாம். என் தேவன் சேனைகளின் கர்த்தர் எண்ணங்களமா அவன் எப்படி தைரியம் வந்துச்சு? அவன் சொல்றான், நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், என் சகோதரர்கள் அவன் குறை சொல்ல பாருங்க. வயசுல அவங்க பயந்தவங்க தான், அவங்களால கோலியாத்தை எழுந்து நிற்க முடியல, உண்மைதான். ஆனா இவனுடைய பார்வையை பாருங்க, குறை சொல்லுவது மூலமாக நம்முடைய எண்ணங்கள் கீழ் நோக்கி இறங்குகிறது. அதனாலதான் கடந்த நாட்கள் ஆண்டவர் சொல்ல தமிழ்நாடு சொல்லிக்கும் ஜபரசில் எல்லாத்தையும் ஆஸ்வதிச்சு. அல்லேலூயா. ஆஸ்வதிக்கும் போது உன் எண்ணங்கள் உயர்வுக்கு நேராய் திரும்புகிறது. நீ நன்றி செலுத்தும் போது நீ இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்ப இருக்கிற நீ பெற்றுக்கொண்டிருக்கிற காரியத்துக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும். ஒரு மனிதன் ஒரு தேவனுடைய ஊழியரிடத்துல வந்தார். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன். ஆனா வாழ்க்கையின் நெருக்கடிகள், தோல்விகள், அவர் எதிர்பார்த்த காரியம் எதுவுமே நடக்கல. ரொம்ப வாழ்க்கையில விரக்தி அடைந்து அந்த ஊழியரை சந்திக்க போனார். அப்பொழுது அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், சந்திக்க வந்த அந்த நபர் சொன்னார், பாஸ்டர், என் வாழ்க்கையில ஒன்றுமே சரியில்லை, நான் என்ன நினைச்சாலும் நடக்கல, என்னுடைய தொழிலெல்லாம் ரொம்ப நஷ்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் ஏன் தான் இருக்கணும், ஏன் என் வாழ்க்கை ஓடுது, ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கையில. அப்போ அவர் கேட்டார், உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை கூட நீங்க அனுபவிக்கலையா? ஆமா பாஸ்டர், நான் நன்மையை அனுபவிக்கல. அப்படிங்களா? சரி, நான் சொல்றதுக்கு நீங்க ஒரு பேப்பர் கொடுத்தார். பேப்பர் கொடுத்து அந்த பேப்பர்ல நடுவில் ஒரு கோடு போட்டார். வலது பக்கத்துக்கு கோட்டில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சிகரமான நன்மையானதை நீங்க எழுதுங்க. இந்த பக்கம் ஒரு கோடு போட இடது பக்கத்துல உங்க வாழ்க்கையில் நடந்த தீமையானதை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சிரிச்சு சொன்னார், பாஸ்டர், வலது பக்கத்துல நான் நடக்கும்படியான எந்த நன்மையும் என் வாழ்க்கையில நடக்கல, கொடுங்க, இடது பக்கம் தான் நான் நிறைய நிரம்ப போறேன் அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா? ஆமா, என் வாழ்க்கையில எல்லாம் தீமை தான், என் வாழ்க்கையில எல்லாம் நஷ்டம் தான், என் வாழ்க்கையில எல்லாம் இப்படிதான் நடக்குது, அதெல்லாம் நான் எழுத போறேன் அப்படின்னு சொன்ன எழுதிட்டு இருக்காங்க. வலது பக்கத்தில் எழுதுறதுக்கு ஒரு இது கூட சம்பவம் கூட இல்லையா? இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா? சரி, உங்க மனைவி உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்லையா பாஸ்டர், என் மனைவி என் கூட தான் இருக்காங்க. உங்க கூட தானே இருக்காங்க, அது நன்மை தானே? ஆமா. எத்தனை வருஷம் திருமணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமும் உங்க கூட உங்க மனைவி இருக்கிறது நன்மையா? ஆமா, நன்மை தான். அப்ப அதை எழுதுங்க. ரைஸ்கா. 2வது கேட்டாரா, உங்க பிள்ளைங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்களா? இல்ல, எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் என் மேல ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க, என் கூடயே தான் இருக்கிறாங்க. நான் படுற கஷ்டங்கள், நஷ்டம் எல்லாவற்றிலையும் அவங்க என் கூட இருந்து எனக்கு உதவி செய்யறாங்க. எப்போதும் சொல்லுவாங்க, அப்பா நாங்க அவங்க கூட இருக்கிறோம்னு சொல்றாங்க. இது நன்மையா? ஆமாம், நன்மை தான். நம்ம பிள்ளைகள் நன்மை. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியமாக அவர் சொல்ல நல்லா சாப்பிடுறீங்களான்னு கேட்டா, சாப்பிடுறேன். நல்ல ட்ரெஸ் போடுறீங்களா? நல்ல ட்ரெஸ் போடுறேன். நல்ல வீட்டில் இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். கார் இருக்குதா? இருக்குது. அப்படியே யோசிக்க பார்க்கலாம், இவ்வளவு நன்மைகள் என்னை சுற்றி இருக்கிறதா? அப்படியே இந்த தொழிலில் வந்த இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்வீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு சொத்து இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க சொத்துலாம் போயிடுச்சுன்னு. உங்களுக்கு ஒரு மனைவி, உங்களுக்கு ஒரு சொத்து, பிள்ளைங்க உங்களுக்கு சொத்து. அங்க இருக்கிற உங்களை நேசிக்கிற நண்பர்கள் யாருமே இல்லையா? அப்படி கிடையாது. நீ நேசிக்கிற என் பிரச்சனையை போய் நான் சொன்னா கேட்கிற நபர்கள் என் கூட இருக்கிறாங்க. அப்ப அதே எழுதுங்க. இல்லையா? கேட்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு நல்ல ஒரு வீடு இருக்குது, நல்லா சாப்பிட்டு இருக்கேன். எத்தனை தடவை நீங்க ஆஸ்பத்திரியில பல மாதங்கள், பல வருடங்கள் கடந்துங்க. இல்லை, நான் அப்படிலாம் இல்லை, எப்பயாவது சின்ன வியாதி வரும், அப்புறம் சரியா போயிடும். அப்ப அது நன்மை தானே? நன்மை. இப்படியே சொல்லும்போது இதெல்லாம் உங்க சொத்துங்க. இதெல்லாம் உங்க கூட நன்மையை நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் இழந்து போன சொத்தெல்லாம் திரும்ப வரும் என்று கடைசியாக அவருக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். பிரைஸ் காட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நேற்று தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தினால துள்ளி குதிச்சோம்.
அந்த 2 மீன் 5 அப்போ இந்த சம்பவத்தை இப்போ சொல்லிட்டு இருந்தோம்னா நீங்கள் யூடியூப்ல போய் நீங்கள் அந்த காரியத்தை கேட்க. அதாவது எனக்கு பயம் இல்லை, வார்த்தையின் மண்டலம். இன்னைக்கு ஒரு செய்தி, அது வார்த்தை என்னன்னா, நீங்களே போஜனம் கொடுங்கள். இது 3 போய் நீங்கள் கேட்டு கவனித்து பாருங்க. நேற்றுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இருக்கிறதுக்கெல்லாம் நன்றி செலுத்து அப்படின்னு சொன்னா எண்ணிக்கைக்கு அடங்கதான் இருக்குது. இல்லையா ஆண்டவரே, நல்ல ஒரு சர்ச்சை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, பிரைஸ்லா. உங்க வீட்டில் போய் நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. ஆண்டவரே, சமையல் பண்றதுக்கு நல்ல சிலிண்டர் இருக்குது ஆண்டவரே, அதுக்காக நன்றி. நல்ல பெட்ஷீட் இருக்குது, நல்ல படுக்கிறதுக்கு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு காரியத்தை உங்களுக்கு இருக்கிறதை யோசித்து பார்க்கும்போது உங்கள் எண்ணங்கள் மறுரூபமாகிறது. சரி, ஒருத்தங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல, ஆனா நீங்க அவங்கள குறித்து யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு நன்மை இருக்குதான்னு பாருங்க. இருக்கும். அல்லேலூயா, கண்டிப்பா இருக்கும். இந்த உலகத்துல எல்லோரும் தீமையிலே வாழ்ந்த மனிதனும் அல்ல, எல்லோரும் நன்மையிலே வாழ்ந்த மனிதனும் அல்ல. தீமைகள் வரலாம், ஆனால் தேவ பிள்ளையாக நாம் அந்த தீமையை கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி விடுவார். பிரைஸ்லாம். நமக்கு சோர்ந்து போக வேண்டாம். யாருமே எனக்கு என் மேல அக்கறையா இல்லை, எனக்கு உதவியாக இல்லை, நான் ஒரு தனியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அப்போ உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். சத்தம் என் கூட சேர்த்து சொல்லுங்க, எண்ணங்களை மாற்றுங்கள், எண்ணங்களை கவனிங்கள். பாருங்க, சில வாகனத்தில் போட்டிருப்பாங்க, தினமும் எண்ணெய் கவனின்னு பேற்றி கொண்டோம். தினமும் காலை எழுந்த உடனே உங்க எண்ணங்களை கவனிக்கணும். எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருக்கணும். காலை எழுந்த உடனே தெரியுமா, இன்னைக்கு கர்த்தர் உண்டு பண்ண நான், என் பாத நெய்யாக ஒளியும், கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. ரைட்னா? அப்போ இந்த 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 வசனத்தின் மூலமாய் நம்முடைய எண்ணங்களை பிரித்து பார்க்க போறோம். பயப்படும் காரியம் தேவ பிள்ளையாகிய நீதிமானாகிய எனக்கு நேரிடாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுல போய் ஒரு பேப்பர் எடுத்துருங்க. நீங்க பயப்படுற காரியத்தெல்லாம் ஒரு பக்கம் எழுதுங்க. ரைட்னா? நீங்க எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் எழுதுங்க. இப்ப நம்ம பயப்படுற காரியத்தை நான் இப்ப சொல்றேன், உலகமே பயந்து இருக்குது, எனக்கு அந்த வியாதி கொடுத்து எனக்கு பயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ரைட்னா? இப்போ விரும்புற காரியம் என்ன விரும்புறீங்க? எனக்கு வியாதி வரக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு என்ன வியாதி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ரைட்கா? இப்போ நீங்க பயப்படுற காரியத்தை அட்டவணை இடுங்க. இடது பக்கம் நீங்க விரும்புற காரியத்தெல்லாம் சொல்லுங்க. அப்பா சொல்றாரு, நீ எதை விரும்புகிறீரோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். ரைட்கா? நீங்க என்ன விரும்பணும் தெரியுமா? நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிறதை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களிலே கொண்டு வரும் அளவுக்கு அதிகமா இருக்குதா, இல்ல நீங்க பயப்படுற காரியம் தான் அதிகமா இருக்குதா? யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகள் குறித்து பயப்படுகின்றீங்களா? உங்க குடும்பத்தை குறித்து பயப்படுகின்றீங்களா? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகின்றீங்களா? இப்போ சொல்லுங்க, நீங்க விரும்புங்க, என் எதிர்காலம் ஜீவன நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும், நான் முதிர் வயது வரை பசுமை முஷ்டியாக இருப்பேன், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீ காலையில் தியானிச்சிருக்க படுக்கையை விட்டு இருந்தீங்கள, அப்போ எனக்கு ஒரு வசனம் ஆகும், நீதிமானுக்கு ஒரு கேடும். அப்போ நீங்கள் விரும்புகிறதை எல்லாம் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனம் சொல்லுது, 2 நாளாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கிட்ட நீங்க பாருங்க, தமிழ்நாட்டோட சூழ்நிலைக்காக, இந்தியாவோட சூழ்நிலைக்காக அநேகர் ஜெபிக்கிறார்கள், மிகவும் நல்லது. ஆனா எதற்காக கேட்கணும் ஆண்டவர் கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே இந்த கொரோனா எண்ணிக்கை கூடிருச்சு, ஆண்டவரே இதை விரும்புறியா? இது அப்ப விரும்புகிறது என்னிடத்தில் கேள். நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? தமிழ்நாடு செழிக்கும் ஆண்டவரே, யாரு இல்லை ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டு மேல உங்க கரம் இருக்குது ஆண்டவரே, நாங்க விரும்புகிறோம் ஆண்டவரே, ஆஸ்பத்திரி இருக்கிற ஜனங்களாம் சுகமாக்குறாங்க ஆண்டவரே, நீ விரும்புகிறதே என்னிடத்தில். அப்ப நம்ம கவனம், நம்ம ஜபத்துல எதை சொல்லணும்? விரும்புகிறத சொல்லணும். 2 கூடர்கள் வராங்க இயேசுவிடத்துல, ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா எப்படிப்பா இப்படி கூடராயிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களப்பா,
அப்படிலாம் பேசல. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று அறிந்திருக்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அச்சால் காலேப்பு கிட்ட வாரான் காலேப்பு அவங்க அப்பா. அச்சால் இறங்கி வந்து அச்சால் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான். கேட்ட உடனே அச்சால் கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு, காலேப்பு உனக்கு என்ன வேண்டும்? பிரைஸ் லார்ட். நீ விரும்புகிறது இங்கே சாலமோன் ஆண்டவருடைய சமூகத்துல ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறான். அங்க நன்றி ஏன் சொல்ல வைக்கிறார் தெரியுமா? நன்றி செலுத்தினா நம்ம விரும்புகிறதெல்லாம் நிறைவேற்றிடுவார். கரங்களை தட்டி ஜீசஸ் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அதனால நம்ம சொன்ன தமிழ்நாட்டில் ஆசீர்வதிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வியாதி நீங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை விட்டு நீங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை மக்களை விட்டு நீங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 1000 சர்வாங்க பலிகளை இடுகிறான் சாலமோன் ராஜா. உடனே வாசித்தருமா சூப்பர் வார்த்தை பாருங்க. 2 நாளாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சீக்கிரமா வந்து வாசிங்க. பிரைஸ் காட். முன்பாக கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற 1000 சர்வாங்க தகன பலிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறது. நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? அவரே வாழ்நாளெல்லாம் சுகத்தை கொடுத்ததுக்கு அம்மாக்கு ஸ்தோத்திரம். ஒரு நன்மையை குறைபடாத நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு பயமுள்ள ஆவியை நீங்க கொடுக்காததுக்காக ஸ்தோத்திரம். நான் தைரியசாலியா இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். தேவனை புகழ் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடனே அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, வாசிங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஹல்லேலூயா. இந்த கால வேலையில ஆராதனையில ஆண்டவர் சொல்லுங்க, உங்களை பார்த்து பேசுற, நீ விரும்புறதை என்னிடத்தில் கேளுங்க. அப்படி யோசிக்க கூடாது. விரும்புகிறதை நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே என் வாழ்நாள் எல்லாம் எனக்கு நன்மை கிருபை எனக்கு தொடரும். நான் சொல்றேன், ஆனால் எனக்கு சொந்த வீடு வேணும் ஆண்டவரே. சோத்திரம். அநேகருக்கு நான் கொடுக்கணும் ஆண்டவரே. சோத்திரம். வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும். சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறதை தேவனிடத்தில் கேட்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்குங்க. அவன் எதை விரும்பணும்? ஒழுக்கமுடையவையோ, கற்புடையவையோ, அன்புடையவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கிருத்தி எதுவோ அவங்க அப்போ மேன்மையானது. இப்ப நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டை குறித்து உண்மையாகவே கரசனை உள்ள ஜபம் மனிதர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு விரும்புறோம் பார்த்தீங்கன்னா அவங்க தான். அல்லேலூயா. தமிழ்நாடு செழிக்கும் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான். இப்போ பாருங்க, பயப்படும் காரியத்தை போய் நீ தேவகிட்ட நீ சொல்ல வேண்டாம். பயப்படும் காரியம் உனக்கு நிறைவேறாது. நாங்க விரும்புகிற காரியம் நீதிமானுக்கு கொடுத்து பார்த்தா சாலமோன் ராஜா பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புறது என்னன்னு அவன் உடனே கேட்டான். நானும் வேணும் ஆண்டவரே. பாருங்க, அது மட்டும் இல்லை, வேண்டிக்கிறவனுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமா அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்துட்டான். அப்ப நீங்க வீட்டில் போய் நீங்க எதெல்லாம் விரும்புறீங்க? அல்லேலூயா. உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, சபையை குறித்து, உங்களுடைய வருமானத்தை குறித்து, எனக்கு இந்த மாசத்துல எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணாண்டவர். யாராவது அடிக்க போறாங்களா நீங்க விருப்பத்தை? அல்லேலூயா. நீங்க கேளுங்க. நீ விரும்புறது என்னிடத்தில் எப்பா நான் சொல்றேன் 10,000 ரூபாய்க்குள்ள கேளுப்பா அப்படின்னு சொன்னாரு ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் காட். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் விரும்புங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் விரும்புங்க. நம்ம விரும்ப போயிடும். அழகு கேட்டு வேண்டி சொல்லி இயேசுவின் நாமத்தினால இந்த கொள்ள வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகுவதை நாங்கள் விரும்புகிறோம். ஜனங்களுக்குள்ள தைரியத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. நல்ல ஆட்சி உண்டானதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரத்தத்தினால் தமிழ்நாடு கூடப்பட்டதை நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாடு செழிப்பதை நாங்கள் விரும்புகிறோம். இப்போ விருப்பமும் வெறுப்பும் எங்கே தோன்றுகின்றது? வெறுப்பு எங்க கொண்டு வரணும்? விரும்புறதெல்லாம் மனசுல கொடுத்துருங்க, வெறுக்கிறதெல்லாம் மனசை விட்டு வெளியேற்றிருங்க.
இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, யாருமே கோபப்படாத. நான் விரும்பல, சமாதானத்தை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். ரைஸுக்கா இப்ப இருக்கிறது 1000 மடங்கு நம்ம பள்ளி பெருக்கிறதை நான் விரும்புகிறேன். 2-3 ஆராதனைகள் நடக்கிறதை நான் விரும்புகிறேன். சபை மக்கள் ஒவ்வொருவரும் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வெற்றியோடு இருக்கிறதை நான் விரும்புகிறேன். எங்க வாழ்க்கை செழிக்கும். அப்புறம் செழிக்கிறத நான் பார்க்கிறேன், பேசுறேன். நீங்க அதெல்லாம் பேசணும். பிரச்சனையை செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. வெறுக்கிற காரியத்தை நீங்க ஏன் பேசணும்? அது துன்மார்க்கனுக்கு நேரிடும், எனக்கு நேரிடாது. இப்போ சாலமோனின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாங்க. அது கொஞ்சம் ஆழமா போக நேரம் இல்லை. 2வது பாயிண்ட் உள்ள போகணும் பாருங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்கள், யாபேசுடைய விருப்பத்தை நிறைவேற்றியிருந்தவர். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்கள், யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து அருளும். கவனிங்க, யாபேசை அவனுடைய தாய் துக்கத்தோடு பெற்றதுனால அவன் துக்கத்தின் மகனாக இருந்தான். மனதிலே ஒரு தீர்மானம் எடுத்தான். என் கூட செஞ்சுருங்க, மனதிலே தீர்மானம் எடுக்க வேண்டும். வாழ்க்கையை மாற்றி போடுவது மனதில் நடக்கும் செயல். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வரப்போகுது. இந்த பூமியில ஒரு நல்வாழ்வு வாழக்கூடிய வாழ்வதற்கு ஒரு காரியம், மனதை கவனமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா திரும்பணும். பரலோக வாழ்க்கை நமக்கு உண்டு. உன் ஆத்துமாய் வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் இங்க நீ வாழணும்னா உன் மனதை கவனிக்கணும். நான் இப்போ சமீப நாட்டிலே யுத்தம் எங்க நடக்குது தெரியுமா? மனசுல. அல்லேலூயா. யுத்தம் பிசாசு. நான் பிசாசு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரமாட்டான். எங்க வருவான் தெரியுமா? உன் மனசுல. பாத்தியா, எல்லாத்துக்கும் யாரு வந்துருச்சு, உனக்கு கூட தும்மல் வந்துச்சு பாத்தியா, நீ டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு பேசுவான். உனக்கு கூட பாரு, உடம்பு வலிக்குமா, அந்த அறிகுறியில முடிச்சுட்டு இருக்கு பாரு. இதை பார்க்காதீங்க. அல்லேலூயா. கால் வலிக்கிறோம், அதுவாதான் இருக்கும். பாரு, நிறைய பேரு டெஸ்ட் போனவங்களுக்கெல்லாம் இருக்குது. பாருங்க, பாத்தியா உன் மனைவி உன் மேலே எவ்வளோ கோவப்படுறா, உன் வீட்டுக்கார பாத்தியா எப்படி இருக்கு, எல்லாமே இப்படி நடக்குது, எப்படிதான் நீ வாழ போற? சத்தம் எங்க கேட்க தெரியுமா? மனசுல. உனக்கு வயசாகிட்டு இருக்குது, உங்க அம்மா அப்பாவுக்கு வயசாகிட்டு இருக்குது, அவனுக்கு வருமானம் இல்லை, நீங்க வாழ வீட்டில் இருக்கிற பாரு, இப்படிதான் நடக்குது பாரு. மனசுல யுத்தம். மனதில் இப்ப மனசை கவனிக்கணும். இப்ப மனதுல என்ன கொண்டு வரணும்? விரும்புகிற காரியம் எனக்கு நடக்கும், நீதிமான் நான், எனக்கு பொல்லாப்பு நேரிடாத, ஒரு கேடு எனக்கு. இது வசனம் நமக்கு தெரியலன்னா மனது பாருங்க. அதோட நம்ம ரொம்ப காலேஜ் ரொம்ப அற்புதமா நடக்குது. பிரைஸ் காட். அதனாலதான் இன்று நல்ல எண்ணம். பிரைஸ் காட். சொல்ல, இன்று நல்ல எண்ணம். காலையில நல்ல எண்ணம், மத்தியானமும் நல்ல எண்ணம் தான். நாங்க நல்ல எண்ணெய். அல்லேலூயா. இந்த சபை நல்ல சபை. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு செழிப்பு தானையா, எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் தானா, எப்போ பார்த்தாலும் சுத்தமானா. எனக்கு ஒரு பாஸ்டர் போடுவார், அவன் எப்போ பார்த்தாலும் வியாதியை குறித்து பேசுவான். தேவனுடைய ஆக்கிரிய தீர்ப்பு அப்படின்னு கிடையாது. அவங்க வீட்டுக்கு பிரச்சனை வந்த உடனே வியாதி வந்துருச்சான். இப்ப சொல்ல, அப்ப நீ என்ன விரும்புற? சுகமா இருக்குதானே விரும்புற? அப்ப அதை சொல்லு ஜனங்களுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய எண்ணத்தை கவனமா கவனிங்க. பயங்கர யுத்தம் நடக்குது. நீங்க கவனிச்சவனால்தான் அவனுக்கு பயம் வரும். ஐயோ, இவன் நம்ம இஷ்டத்துக்கு என்னமா அவன் கையில என்னமா கொடுத்தோம், அவிசுவாசத்தை கொடுத்தோம், சந்தேகத்தை கொடுத்தோம், பயத்தை கொடுத்தோம், அவனுக்கு உள்ள போட்டு நல்லா அரைச்சு சிந்திச்சுட்டு கிடந்தான். இப்போ உஷாராகுறானே,
புரியுதா? அல்லேலூயா. தேசம் திறந்து கிடக்குது. தேசத்தை ஆளுகிற சில ராஜாக்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின்படியாக, அந்த கட்டளையின்படியாக சில காரியங்களை ஒழுங்கு பண்றாங்க. ஒழுங்கு பண்ணி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வருகிறது. அது போல அவங்க மனதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன்? ஹலோ, எங்க யுத்தம் நடக்குது? மனதில் கணவர் மேலே இல்லை, மனைவி மேலே இல்லை, மாமனார் மேலே இல்லை, மாமியார் மேலே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே இல்லை, எதிர்த்து வீட்டுக்காரங்க மேலே இல்லை. நீங்கள் உங்களை கவனிங்கள். எதை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க? நான் இப்படி சிந்திக்கிறேன். ஏன் என் வாழ்க்கை இப்படி ஓடிட்டு இருக்கு? ஒரு நாள் சிந்தனை 60,000 எண்ணங்கள் ஓடுதான். எவ்வளோ? அப்போ 5 நிமிஷத்துல எத்தனை எண்ணங்கள் சிந்திச்சுருவோம். இப்படி உட்கார்ந்து இருப்பீங்க, வேற சிந்தனை ஓடும். இப்போ நீங்க உங்களுடைய பேப்பர்ல நான் விரும்புகிறதை எழுதி அதை பார்க்க ஆரம்பிங்கள். பிரைஸ்லாம். இப்போ உங்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா? ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்த உடனே உங்க சிந்தனை அப்படியே ஓடும். அல்லேலூயா. நம்ம போய் கவனிச்சுருவோம், ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோமா, போயிடுவோம். டெஸ்ட் பண்ணிடுவோமா, அப்படிதான் வரும் நினைக்கிறேன். வந்துடும். நீ முதல்ல என்ன செஞ்சுட்ட? தீமையானதை நீ முதல்ல நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய சிந்தனையில காட்சியாக பார்க்கிற. ஆனா நன்மையானதை காட்சியாக பார்க்க ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. ஏதோ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் அண்ணாந்து பார், உன் சுகத்தை பார், உன் எதிர்காலத்தை பார், உன் குடும்பத்தை பார். வார்த்தையில பார். வார்த்தை மண்டலத்துக்குள்ள வா, ஆவியின் மண்டலத்துக்குள்ள வா, விசுவாச மண்டலத்துக்குள்ள வா. பார்க்க இப்பயே பார்க்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எது நடக்கணும், உங்க குடும்பத்துக்கு எது நடக்கணும், அதை எழுதுங்க. எழுதி அதை எழுதுறது மட்டும்தான், அதை அப்படியே காட்சியாக பாருங்க. அல்லேலூயா. பேசலாம். தகரமா இருக்கும்போது சபையை நான் ஒரு ஏசி ஹாலா பார்த்தேன். இன்னைக்கு நடக்குது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை வனாந்தரமா இப்ப இருக்கலாம். நீங்க செழிப்பாக உங்களை பாருங்க. அனைவருக்கு அள்ளி கொடுக்கிறதா பாருங்க. அதுக்கு மூலதனம் எங்க இருக்குது? வானத்தின் பலகனை திறந்து இடங்களாக உங்களுடைய கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. நீங்களே கொடுங்கள். இப்படிதான் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கறாரு தெரியுமா? ஒரு ராஜாவை போல பார்க்கிறாரு, ஒரு அதிகாரம் உள்ளவனா பார்க்கிறாரு. நீதான் இந்த கோலியாத்தை விரட்டுகிற தாவீதாக கர்த்தர் பார்க்கிறாரு. பயப்படுங்க. உங்க குடும்பத்துக்கு தைரியத்தை கொடுக்கிற தாவீதாக கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. பிரேசலா. உங்களுக்கு பாருங்க, இங்க யாபேஸ் சொல்றா, ஆண்டவரை என்னை நீர் ஆசீர்வதிக்கணும். விரும்புறானா? எதை விரும்புறான்? என்ன நீர் ஆசீர்வதித்து இந்த தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தாதபடி இந்த தீமை எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. சூப்பர் சூப்பர் விருப்பம். அல்லேலூயா. வியாதி எனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. எங்க சபை மக்களுக்கு கொஞ்சம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாரத்துக்கு இந்த நிமிஷத்துக்கு நினைக்க ஆரம்பிக்கணும். இந்த சபைக்குள்ள வரக்கூடாது. ஒரு கூட்டம் எழும்பணும். அல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. யாபேஸ் சொல்லணும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க 1 அதிகாரம் 10வது வசனத்தை வீட்டில் போய் எழுதிருங்க. ஏன்னா இப்படியாக என் வாழ்க்கையை மாற்றி போட என் மனதை நான் மாற்றுகிறேன். எங்கதான் மாற்றணும்? மனதில் காட்சியை கொண்டு வரணும். வாசிக்கலாம் திரும்ப. இப்போ அவன் விருப்பத்தை சொல்றானா, அவன் பயத்தை சொல்றானா? விருப்பத்தை சொல்றான். நீ பயப்படும் காரியம் உனக்கு நேரிட, நீ விரும்புகிற காரியம் உனக்கு துன்மார்க்கனுக்கு தான் பயப்படுற காரியம் நேரிடும். இப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொல்ற அந்த நாள்ல விருப்பத்தை பேசு. சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கே. இங்க பாருங்க, தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பாருங்க. இன்னைக்கு நான் சொல்ல ஒரே ஒரு கருத்து என்னன்னா, வாக்குத்தத்தத்தை காட்சியாக பாருங்கள், வாக்கு வசனத்தை படமாக பாருங்கள். தலைப்பு போடலாம். எந்த படத்தை பார்க்க வேண்டும்? அல்லேலூயா. அஜித் படம் இல்லையா? வேற யாரும் நடிகர் பேர்லாம் மறந்து பிடிச்சுக்கோங்க. எனக்கு வேற யாரும் இருக்கா? இன்னும் சொல்ல மாட்டேங்க. நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க. இப்போ இங்க அப்பா என்ன சொல்லுமா, இந்த படத்தெல்லாம் பார்த்தா உன் மனசு ரசியாது, மேல் நோக்கி போகாது, கீழ் நோக்கி போகும். ஆனால் நீ தேவனுடைய வசனம் என்ற காட்சியை நீ பார்ப்பாய் என்றால் யாபேஸ் போல நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. யாபேஸ் சொன்னா என் எல்லைகள் எல்லாம் பெரிதாகணும். அப்ப பார்த்துட்டானா இல்லையா? ஜெபிக்கிறதுக்கு முன்பாக
உங்களை பாருங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாருங்க. உங்களுடைய எதிர்கால துணையை பாருங்க. நீங்கள் தங்கி வாசம் பண்ண போற அழகான வீடை பாருங்க. உங்களுடைய ட்ரெஸ் மேக்கிங்கை பாருங்க. உங்களுடைய பேச்சை பாருங்க. உங்களுடைய மனைவியை, உங்களுடைய கணவரை, உங்க பிள்ளைங்களை ஆசீர்வாதமா இருக்கிறத பாருங்க. நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதை பாருங்க. நீங்கள் களி கூறுகிறதை பாருங்க. சண்டை போட்டதுதான் நிறைய இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லையா? அது கூட நீ கொஞ்சமா நோண்டி பாருங்க. எப்படியாவது உள்ள நுழைஞ்சு பாருங்க. ஒரு காட்சி உங்களுக்கு பதியும். மகிழ்ச்சியா இருக்கிறது. இல்லையா? உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். இந்த யாபேசை குறித்து அவங்க கூட சேர்ந்தவங்க சொன்னாங்க, அவங்க அம்மாவும் சொன்னாங்க, ஏப்பா இந்த துக்கம் பிரச்சனை நேரத்துல பிறந்தாமா, பிரச்சனை நேரத்துல பிறந்தா. அதாவது எங்க பேர என்னது? பிரச்சனை. நீ கத்த சொல்லாத, நீ எந்த நேரத்துல பிறந்தா பரவாயில்ல, நீ கிறிஸ்துவுக்குள்ள இப்ப பிறந்துட்ட, உன் பேரே ஆசீர்வாதம் தான், உன் பேரே வெற்றி தான், உன் பேரே மேன்மை தான், உன் பேரே செழிப்பு தான். தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை அவர் பார்க்கிறானா? அப்ப எனக்கு இப்ப இருக்கிறத காட்டலாம் 1000 மடங்கு. என் எல்லை, என் வருமானம் எல்லை, என் சுகத்தின் எல்லை பெரிதாகணும். அது எங்கே ஆரம்பிக்கிறது? எண்ணங்கள். அவன் பார்த்தனாலதான் ஜெபிக்கிறான். இதே நேரம் வாங்கி இப்ப யாபேஸ் தேவன்கிட்ட 10 முன்பாக எண்ணங்களை மாற்றி விட்டார். ஆண்டவர் நீ என்னை ஆசீர்வதிக்கணும். எப்படி மாத்திட்டாங்க? அவன் கூட சொன்னாங்க, நீ துக்கத்தின் மகன் இல்ல, நான் இப்ப எண்ணத்தை மாற்றுறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லது எங்க சபை ஆஸ்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை பார்க்கிற நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது. நாம் இங்கு பார்க்கிற இந்த கோலியாத்து போன்ற பிரச்சனை நீங்கும். தமிழ்நாடு செழிக்கும். சூப்பரா நாம் பார்க்கிறோம். நல்ல எண்ணம். ஆண்டவர் போன வாரம் சொன்னார், எப்பா தலைப்பே கொடு, இன்று நல்ல எண்ணம். என் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணம். பிரைஸ்லா டெய்லி பிரெட். அல்லேலூயா. பிரைஸ்கா உங்களுக்கு நல்ல சாப்பாடு. நிறைய செய்திகள் ஓடுது. ஆனா பயமுறுத்துற செய்திகள் ஓடிட்டு இருக்குது. அது நடுவில் சூப்பர் உணவு நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ்கா. பயப்படாதீங்க. இது நல்ல எண்ணம். நல்ல எண்ணத்தை மட்டும் உள்வாங்குங்க. எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எண்ணை வச்சுட்டானா, ஆப்பு வச்சுட்டானா. எதுக்கு ஆப்பு? தீமைக்கு. அல்லேலூயா. பயத்துக்கு, பற்றாக்குறைக்கு, கடனுக்கு ஒரு ஆப்பு. இது தாண்டி வராத. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எத்தனையோ பேர் அந்த நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் யாபேசுக்குள்ளாக மனதில் மிகப்பெரிய ஒரு நல் வாழ்வு, நல் மாற்றம் உண்டாயிற்று. அதனாலதான் அவனுடைய ஜபமும் மாறிவிட்டது. தீங்கு என்னை சுயநலமா இல்லையா? சுயநலம் தான்டா. நான் நல்லா இருந்தாலும் என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருந்தா எங்க சபை நல்லா இருக்கும், இந்த சபை நல்லா இருந்தா எங்க மாவட்டம் நல்லா இருக்கும், இந்த மாவட்டம் நல்லா இருந்தா தேசம். அதனால அந்த சொன்னது, நீ ஆசீர்வாதமா உங்களுக்கே பலவீனம் வியாதியா இருக்குமானா உங்க குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா? உங்களில் இருந்து, உங்கள் மனதிலிருந்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். இப்ப மனதை கவனிக்க போறேன். நான் என் குடும்பத்துக்கு வெளிச்சம். யூ ஆர் லைட் ஆஃப் த வேர்ல்ட். என் பிள்ளைங்களுக்கு நான் தான் வெளிச்சம். வயதானவங்க நீங்க நினைக்கணும், கடைசி வர அவங்களோட வருக வர நான் கொடுக்குற நபரா இருப்பேன். என் கையில் எப்போதும் பணம் இருக்கும். பிரைஸ்லாம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம். நிறைய பிள்ளைங்க வந்திருப்பாங்க. எங்கள் உடனே யாராவது போய் எங்கள் தாத்தா அப்போல்லாம் காசு விட்டுப்பாங்க. 3 காசு, 5 காசு, 10 பைசா, 25 பைசா அப்படிலாம் உண்டு. நான் அந்த காசு வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொன்னோட நாங்கள் வந்துட்டு உள்ள வரைக்கும் தாத்தா எனக்கு கொடுங்க அப்படின்னா அவன் கொடுத்துருங்க. அப்போ தாத்தாவை கொடுத்து நீங்க பேசிட்டு இருக்கேன் பாருங்க. எதனால பேசினேன்? அவரே காசுல இல்லையா அப்படின்னு பேசாம கொடுக்கிறதா பார்த்தேன்னா நீங்க பாருங்க. இல்லையா? கடைசி வர என் கை கொடுத்து கொடுத்து சிவந்த கரமையா. இல்லையா? நிஜமாங்க, சீசனுடைய கை சிவந்து விட்டது. தலைப்பு நிறைய வருது. 20,000 பேருக்கு போஜனத்துக்கு கொடுக்கலாம். நீங்களே போஜனங்களை கொடுங்க. என் கை கொடுக்கிற கை, சபைக்கு கொடுக்கும், ராஜ்யத்துக்கு கொடுக்கும்,
திக்கற்றவங்களுக்கு கொடுக்கும், அனாதைகளுக்கு கொடுக்கும், லட்சங்களை கொடுக்கும், கோடிகளை கொடுக்கும். என் எல்லைகளை பெரிதாக்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை இப்படி ஜோமன் அந்த பயமே எனக்கு வரக்கூடாது. பயத்து நாம் எனக்கு இல்லை ஆண்டவரை எடுங்க பேசலாம். வறுமை எனக்கு இல்லை, பிரச்சனை எனக்கு வரல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கடைசி சொல்றது, அவன் வேண்டினதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார், அருளினார். அல்லேலூயா. தேவன் விரும்பப்பாங்க. அவங்க வந்து அவன் என்ன கேட்கல பாருங்க, பிரச்சனையை பேசல, பயத்தை சொல்லல, விரும்புகிறதை சொன்னா, விரும்புகிறதை கொடுக்கிற பரலோக அப்பா நமக்கு உண்டு. இன்னும் பாருங்க சில வசனங்களை, சங்கீத புஸ்தகம் 37:4 பாருங்க. கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியா இரு, அவர் விண்ணப்பத்தில் நினைஞ்சுவானா. அவன் விரும்புகிறதை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் மன மகிழ்ச்சி. வாசிக்கலாம் சங்கீத புஸ்தகம் 37:4, சங்கீத புஸ்தகம் 21:2, 37:4 வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இல்லைங்க. இன்னைக்கு போய் நம்ம வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுத்து என்னெல்லாம் விரும்புகின்றீங்களோ அதையெல்லாம் எழுதுங்க. ரைட்லாம் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க எழுதலாம். பாலாங்கி சோக்கிட்ட ஒருத்தர் வந்தாங்களாம், ஒரு சகோதரி. அவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம், என் பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், கல்யாணமே முடியல அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் உங்களுடைய மருமகன் எப்படி இருப்பார் என்று உங்களுக்கு தெரியுமாங்கிறார். அப்படிலாம் நான் யோசிக்கல. இல்லைங்க, இன்று முதல் போய் உங்கள் மருமகன் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்கன்னு சொன்னாங்களாம். செஞ்சு வீட்டில் போய் என் மருமகன் ரசிக்கப்பட்டிருக்கணும், நல்லா அபிஷேகம் பெற்றிருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், நல்ல சரீர சுகமாக இருக்கணும், நல்லா நல்ல கலராக இருக்கணும், அப்படியா இருக்கணும், இப்படி இருக்கு நன்மையெல்லாம் எழுதுனாங்க. எழுதுக்கு பிற்பாடு அதையே பாருங்கள், அதற்காக நன்றி செலுத்துங்க. ரைசலா, உங்களுடைய மனதிலே ஒரு காட்சி வராத வரை உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடப்பது இல்லை. நல்ல ஒரு சில தீமையான உதாரணம் சொல்றேன். நீங்க பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, ஐயோ நான் மோதிடுவனும் அப்படின்னு நீங்க முதல்ல ஒரு காட்சியை உருவாக்குவோம் பிசாசு. இப்போ இணைஞ்சிருவீங்க, தீமை உடனே நடக்கும். ஏன்னா தீமையான காட்சிகளை நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். உலகம் நமக்கு அந்த காட்சியை என்ன செய்கிறது? டிவியில காட்டுது, விபத்தை காட்டுது, நோயை காட்டுது, மரணத்தை காட்டுகிறது, வறுமையை காட்டுகிறது. ஆனா நல்ல காட்சியை காட்டுறதுக்கு இன்று பிளேன் சென்னை ஏர்போர்ட்ல நன்றாக இறங்கின்றது. அப்படி யாராவது சொல்றாங்களா? எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இன்றைக்கு வானிலை சரியில்லாத நேரத்துல இத்தனை பேர்த்தை கொண்டு வந்த பிளைட் தடுமாறியது, அது பேச இத்தனை பேர் இறந்தார். இதுதான் உலகம் காட்டுது. நமக்கு நல்ல காட்சி எது காட்டுகிறது தெரியுமா? பைபிள் தூக்கி சொல்லுங்க, பைபிள் வேத வசனங்கள், வாக்கு தத்தங்கள். அல்லேலூயா. நல்ல காட்சிகளை காட்டுகிற ஊழியர்கள் தேவை. என்ன பண்ணிட்டாங்க? தீமையானதை எடுத்து காட்டுறாங்க, மக்கள் கிட்ட பயத்தை எடுத்து காட்டுறாங்க. இல்லை, காலேப் யோசுவா போல எளிதாய் ஜெயித்து விடலாம் என்பதை எடுத்து காட்டுகிற கிறிஸ்துவுக்குள்ள நல்ல ஊழியர்களை பின்பற்றுங்கள். விசுவாசத்தை சொல்லுகிறவர்களை பின்பற்றுங்கள், விசுவாச வார்த்தைகள் பேசுகிறவர்களை பின்பற்றுங்கள். ஆண்டவர் சொன்ன சீசர்கள் பார்த்து, நானே உலகத்துக்கு வெளிச்சம். எப்படி சொன்னாங்க? அல்லேலூயா. நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சம். எல்லாரும் இன்னைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்காங்க விசுவாசி மக்கள். இதை வந்துவிட்டது உபத்திரவ காலம் இல்லையா? பிரேசிகா அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, எல்லாம் வருகிறா. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் தான். அது என்னை நான் அவருடைய செல்ல பிள்ளை. அல்லேலூயா. நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன். இப்போ பாருங்க 37 நாள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அப்போ மனமகிழ்ச்சியா இருந்துப்பாங்க. நீங்க உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் எழுதுங்க. நான் என்னுடைய சம்பளத்தை எழுதுங்க. எவ்வளவு எழுதிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதம் சம்பளம் என் மனதில் எழுதி வச்சிருக்கிறேன்.
எனக்கு ஒரு மாதத்துல இவ்வளவு சம்பளம் வேணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர் கேட்டேன். இப்போ ஆண்டு தான் ஊழியம் செய்கிறேன் இல்லையா? என்னோட கவர்மெண்ட் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஆண்டு ஊழியருக்காக நாங்கள் உட்காந்துக்கிறோம். எவ்வளோ சம்பளம் பாஸ்டர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன். சும்மா சொல்லலாம். நம்மளுமே கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? கையை தட்டுங்க. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், டாடி எனக்கு 1 கோடி வேணும் மந்த்லி சம்பளம். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குதா? கர்த்தர் கொடுப்பாருங்க. இப்போ இங்க வேற வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. இப்போ 1 கோடி என்பது துக்கமா மகிழ்ச்சியா? அப்ப நான் விருப்பத்தை எப்படி தரேன்? எனக்கு கர்த்தரிடத்தில் எப்படி மன மகிழ்ச்சியா இருக்கணும்? உங்க எண்ணத்தை மாற்றுங்கள். நல்ல வீட்டில் இருக்கிறத பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லைகள், நாளைக்கு என்னோட வீட்டில் உட்காந்துட்டு என்னோட எல்லைகளை ஒரு நாள் கால வேளையில நான் மாடியில் உட்காந்து பார்த்த போது என் எல்லையை விரிவாகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நீ பார்க்கிறதெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இருங்க. நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பம் தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க. உங்க விருப்பத்தை வெளியே சொன்னா கூட புரியாதா அப்படின்னு நினைச்சிருவாங்க. நீங்க தனியா எழுதி வச்சுட்டு நீங்க ஜபாரைக்குள்ள போங்க, கனவை கூட்டுங்க. இப்படி இப்படிலாம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். விருப்பத்தை நிறைவேற்றுங்க தேவன். பிரைஸ் காட். நீங்க எதை பாருங்க, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இது எப்படி இது விருப்பத்தை முதல்ல மனதில் பதிக்கணும். அப்பதான் நம்ம மன மகிழ்ச்சி ஆக முடியும். பிரைஸ் எல்லாம். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:2. அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு. அப்ப நீங்க என் மன விருப்பத்தை சொல்லிட்டேன்னா அப்ப என் மன விருப்பத்தின்படி கர்த்தர் என்ன செய்வார்? எனக்கு கொடுப்பார். ஜீசஸ். அநேகருக்கு, அநேக ஊழியர்களுக்கு, அநேக திருச்சபைக்கு லட்சங்களை கொடுக்கிறது என்னோட மன விருப்பம். பிரைஸ்லா. பெரிய ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி கட்டுவது என்னோட மன விருப்பம். அநேக பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகள் டாக்டராய் மாற்றி அவங்களை படிக்க வைப்பது என்னோட விருப்பம். அல்லையா? அநேகருக்கு சேவை செய்யணும் தேவ பிள்ளைங்க. ராஜபடி ஒரு மாடர்ன் சிட்டியாக மாறுவது நம்முடைய விருப்பம். பிச்சைக்காரர்கள் இல்லாத பட்டணம் மாறும். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற இந்த பயம் நீங்கி, இப்போது இருக்கிறத பார்க்கல. தமிழ்நாட்டில் ரோடுகள், ஆட்சிகள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செழிக்க போகிறது கஷ்டம். ஜனங்கள் சமாதானத்தை அனுபவிக்க போது கஷ்டம். வேலை நாள் திண்டாட்டம் நீங்க போது கஷ்டம். விருப்பத்தை சொல்லுங்க. உங்களுக்கு சொந்த வீடா எழுதுங்க. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியோடு அவருடைய மன விருப்பத்தின்படி நீங்க அவருக்கு. அப்போ உங்க மன விருப்பம் என்ன? இங்கதான் உங்க மனசு சொல்றேன். இன்று நல்ல எண்ணம். உங்க மன விருப்பம் என்ன? இப்போ இருக்கீங்க, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. மன விருப்பத்தை, என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, என் பேர பிள்ளை நல்லா. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? அவங்க மேல இருக்கிற கோபம் விட்டு நீங்க அவங்க நல்லா இருப்பாங்க. வயசுல நான் நல்லா இருப்பேன். ஆண்டு வருக வர கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதமாக, தாவீது மரிக்கிற வர அவனை ஒரு ஐஸ்வர்யவானாக கத்த வச்சான், கனவுள்ளவனாக கத்த வச்சான். அல்லேலூயா. நம்ம பேச போறோம். ஆண்டவர் வருக வர நான் கனவுள்ள பாத்திரமாக இந்த பூமியில் இருப்பேன். அல்லேலூயா. என் ஜீவன நாளெல்லாம் நான் கனவுள்ளவனாக இருப்பேன். அப்ப இது விருப்பத்தை என்ன செய்வோம்? விருப்பத்தை என்னிடத்தில் சொல்லு. இங்கே சொல்லப்படுது மகிழ்ச்சியோடு. நம்ம அவருடைய மன விருப்பத்தின்படி நீங்க அவருக்கு தந்தரலி. மன விருப்பத்தின்படி அப்படி நெஞ்சிடாரு கொடுப்பார். அப்போ உங்க மன விருப்பத்தை நீங்கள் பேப்பர் எழுதுவது ஒன்று, ஒரு நாள் எழுதிட்டு மூடி வச்சுட்டு போயிடுவோம். வாக்குத்தத்த வசனம் அன்னைக்கு முதல் நாள் நல்லா இருக்கும். புத்தாண்டு அன்னைக்கு சூப்பரா நம்ம கூட பேசுவோம். அதுக்கு அது அங்கதான் இருக்கும். நம்ம வேற யாருக்குள்ளயா பேசிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனதிலே புதிய உடன்படிக்கை என்பது என்ன தெரியுமா? மனதிலே. அல்லேலூயா. என்னுடைய ஆசை பெரிய பெரிய ஆசை இப்பதான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. மன விருப்பத்தை உங்கள் மனதின் திரையிலே எழுதி வையுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல பலனோடு இருப்பேன், அபிஷேகத்தை நிரம்பி இருக்கிறேன், என் குடும்பம் அப்படியாக இருக்கிறது. உங்களுடைய கோபமா இருக்கிறவங்களை பார்த்து
உங்க கோவப்பட்டாங்க, ஏதோ சண்டை வந்துருச்சு, அவங்க சிரிச்சு உங்களை வரவேற்கிறதா பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. மனதை கவனித்து பார். நம்ம மனசுல இதோ நம்ம என்ன நினைச்சிட்டு தெரியுமா? குப்பைகளை யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏனாமே நமக்கே தெரியாது நம்ம இப்படி யோசிக்கணும்னு. நமக்கு குப்பை தொட்டிக்கிட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கே தெரியாது. பாருங்க, நிறைய பிச்சைக்காரங்களுக்கு அந்த வாடகை அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த வாடகையோட அவங்க நினைச்சிட்டாங்க, இசைந்து விட்டாங்க. இன்னைக்கு அதே தேவனுடைய பிள்ளைங்க நல்வாழ்வோடு இசையவில்லை, தீமையோடு இசைந்து இருக்காங்க. மனதில் வெளியே ட்ரெஸ் சூப்பராக போட்டிருப்பாங்க, மனதில் எப்படி இருக்கும்? ஓ பிரைஸ் ஒரு நிறைய இருக்குது. அடுத்து எசேக்கியேலுடைய ராஜாவுடைய விருப்பம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நேரம் ஓடிச்சு பாருங்க. அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. ஒரு அற்புதமான ஒன்று சொல்கிறேன். இந்த மன விருப்பத்தை முதலாவது நீங்கள் எழுதுங்க, இல்லை மனதில் சிந்திங்க. ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், அதை பேசுங்க. என் இதயத்தில் இது உள்ளே இருந்தனால எனக்கு வந்து என்ன தெரிஞ்சு வரும். அல்லேலூயா. மூணாவது, உங்கள் மனதில் அதை காட்சியாக பாருங்கள். பிரேசலாம். நீங்கள் நல்லா சுகமாக இருக்கிறத பாருங்கள். நீங்கள் நல்லா அதிகாலை எழுந்திரிச்சு ஜெபிக்கிறத பாருங்கள். காலை ஜெபத்துக்கு வருகிறத பாருங்கள். இன்னைக்கு போய் நான் வசனத்தை தேவ சமூகத்தில் கேட்டு நான் பெற்றுக்கொள்வேன். காலை நேரமாக எழுந்து இன்னைக்கு காலை எழுந்திரிச்சு மாடியில் போய் உட்காந்து பார்த்து எத்தனை பறவைகளுடைய இன்னிசை கச்சேரி இலவசமாக நடக்குது. நீங்களும் கேட்டிருக்கீங்களா? ரைஸ்லாம் காலில் நமக்கு ஒரு இசை இருக்குது. ஐயோ கரண்ட் பில் எப்படி கிட்ட போகிறோம், நமக்கு ஒரு இசை. ஐயோ எதிர்காலம் என்ன ஆக போகுது, எல்லாமே லாக்டவுன், நீ என்ன செய்ய போகிற, பார்த்தே அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு, உனக்கு வியாதி இல்லைங்க. பறவைகள் அப்படியே தேவனை துதிச்சுட்டு இருக்குது காலையில். நீங்கள் செவி கொடுங்கள். இன்னொன்று சொல்கிறேன், அமைதியாக இருங்கள். உங்கள் மனதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்லையா? உங்கள் மனதில் என்ன இப்படிலாம் யோசிக்கிறேன் நான், ஆனால் ஏன்னா இப்படி யோசிக்கணும், அங்கே தாங்க ஆகும். பிரைஸ்ல நம்ம கவனிக்கிறது இல்லை. மனதை நம்ம என்ன செய்யறதில்லை. வீட்டில் உட்காந்து அமைதியாக உட்காந்து என்னென்ன சிந்திச்சு என் மனசில் என்னென்னா ஓடுது கவனிங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவன் பயந்துருவான். ஓ எல்லா காவலோடும் காக்கும்படியாக வந்துட்டான் நான் பார்ப்பேன். பிரைஸ்லாம் இது இப்படி சிந்தனை எனக்கு வேண்டாம். நான் தேவனுடைய இல்லை, நான் ஒரு நீதிமான், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், என் வாழ்க்கை இப்படி தான் மாறும். இதுக்கு வசனம் சொல்லு, ஒரே ஒரு வசனம் சொல்லி படிக்கப்படும். சங்கீதம் 100வது சங்கீதம் 2வது வசனம். பிரைஸ் காட். பிரைஸ் காட். சீக்கிரம் பிரைஸ் காட். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் சந்நிதி முன் நீங்க எழுதி வச்சுக்கீங்களா? இந்த பட்டியலோட வரணும். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்க போறாரு, எனக்கு இதை செய்ய போறாரு, என் குடும்பத்துக்கு இப்படி செய்ய போறாரு, என் பிள்ளைங்களுக்கு இதை செய்ய போறாரு, எங்க சபைக்கு இப்படி செய்ய போறாரு. அல்லேலூயா. நான் வருகிறேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு இங்க தாங்க நம்ம மன விருப்பம் நிறைவேறும். எல்லாம் எழுந்து நிற்போம். க்ளோரி டு காட். உங்கள் மன விருப்பத்தின்படியாக கர்த்தர் உங்களுக்கு தந்தருவார். உங்கள் மனதிலே நல்ல காட்சிகளை கொண்டு வாருங்கள். இன்று நல்ல எண்ணம் எனக்கு இருக்குதா? இல்லைன்னா வசனத்தை எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. பிரைஸ் காட். ஹோலி ஸ்பிரிட். ஒரு நிமிடம் கண்கள் மூடி நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத பாருங்க. ஹோலி ஸ்பிரிட், நீங்க சுகமா இருக்கிறத பாருங்க. உங்க சரீரத்தில் எந்த வியாதி இருக்குதோ அந்த வியாதி வந்து வெளியே வந்ததாக பாருங்க. ஜீசஸ் இப்ப இருக்கிறத பார்க்கணும். 1000 மடங்கு நான் சுகமா இருக்கிறேன். நீங்க தைரியசாலியாக உங்களை பாருங்க. நீதிமான் சிங்கத்தை போல. ஜீசஸ் 1000 மடங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்கிறது. நான் அநேக லட்சங்களை நான் கொடுக்கிறேன். முதிர் வயதில் நான் பசுமை புஷ்டியாக இருப்பேன் என்று பாருங்கள். நான் ஓடி நான் இழைப்படைய மாட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஜீசஸ் நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்.
நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நன்மையை, வெற்றியை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். ஜீசஸ் நம்ம இப்போ விரும்ப போயிடும். சொல்லுவோம், தமிழ்நாட்டில் இந்த கொரோனா வியாதியை கொடுத்து எண்ணமே இல்லாமல் போயிட்டு ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஜனங்கள் கூட்டமாய் தேவனை தேடுறாங்க. எங்க தேசத்துல, எங்க தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குது. பாருங்க, தமிழ்நாடு வரைபடத்தின் மேல உங்க கண்கள் பாருங்க மூடி இருக்கட்டும். உங்களுடைய மனதில் பாருங்க, அந்த தமிழ்நாடு முழுவதும் இயேசு ரத்தம் மூடி இருக்கு. நானும் இயேசு ரத்தத்தில் மூடப்பட்ட இடத்துல தான் இருக்கிறேன். அடுத்தது தமிழ்நாட்டு மேல இயேசு காயப்பட்ட கரம், ஆசீர்வாதமான கரம் நீட்டப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டுக்கு திருச்சபைகள் ஆஸ்வதிக்கப்படும், ஊழியர்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும், இந்த ஆட்சி ஆஸ்வதிக்கப்படும். அடுத்தது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தமிழ்நாட்டை போய் மூடி இருக்கிறார். பாருங்க, ஆவியானவர் எங்கே அங்கே இப்ப நம்ம ஆஸ்பத்திரி எல்லாம் பார்க்க போறோம். எல்லா ஆஸ்பத்திரியில தேவனுடைய சுகமாகக்கூடிய வரலாறு மூடி இருக்கிறது. ஜனங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. படுக்கை எல்லாம் காலியா இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆயிரக்கணக்கான படுக்கைகள் காலி, யாருமே இல்லை, வியாதி இல்லை. அதை பார்க்கணும். தமிழ்நாடு செழிக்கும், ரோடுகள் செழிக்கிறது, அணைகள்லாம் நிரம்பியிருக்கிறது, விவசாயங்கள் செழிக்கிறது, தொழில் வளங்கள் செழிக்கிறது, சபை செழிக்கிறது, ஊழியர்கள் கிறிஸ்துவை அறிவினால் செழித்திருக்கிறாங்க, ஒருமனம் உண்டாகிறது. தேவன் ஒரு பொற்காலத்தை தமிழ்நாட்டில் கொடுக்கிறார். கரங்களை தட்டி இந்த வாழ்க்கையை அப்படியே பாருங்க. இப்ப இங்க இருந்து புறப்பட போறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆசீர்வாதமான கரையமா இருக்குது. இயேசு ரத்தத்துல நான் மூடப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் எல்லாரும் சுகமாயிட்டாங்க. என் கையில் எப்போதும் ஆசீர்வாதம் இருக்குது. ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறதை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள். நீ விரும்புகிறதை கேள். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லுமா, இயேசு ரத்தத்தை என் மனசுல தெளிக்கிறேன். என் மனதில் இருக்கிற பயம், அவிசுவாசம், இருமனம், சந்தேகம், குழப்பம், கசப்புகளை நான் கட்டித்து வெளியேற்றுகிறேன். என் மனமே, என் மனதில் ஆசீர்வாதத்தை, சுகத்தை, தைரியத்தை, பரிசுத்தத்தை, வெற்றியை, மேன்மையை, பலனை விதைக்கிறேன். என் மனதை நான் கவனமாக கவனிக்க சொல்ல பரிசுத்த ஆவியானவரே, என் மனதை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு ரத்தத்தை சிறு பிராயத்து முதல் இந்த நாள் வரை நான் தவறாய் சிந்திச்ச, தவறாய் பேசின வார்த்தைகளை நான் ரத்து செய்கிறேன். இயேசு ரத்தம் மனதில், கெட்செமேல சிந்தின ரத்தம் என் மனதில் உண்டாவதாக தெளிக்கிறேன். சொல்லுங்க, தெளிக்கிறேன். இப்ப பார்க்க உங்க மனதில் வெற்றிக்கு இயேசுவை பார்க்க போறோம். 17 முட்கள். ஓ ஜீசஸ், இயேசுவின் தலையில் அப்படியே அழுத்தினாங்க. அழுத்தின போது ஓ நெற்றி பகுதியில் இருந்து, தலை பகுதியில் இருந்த ரத்தம் பீறிட்டு வந்தது. எதுக்கு தெரியுமா? நமக்கு ஒரு ஆசீர்வாதமான சிந்தனை கொடுக்க, வெற்றி சிந்தனை கொடுக்க, பரிசுத்த சிந்தனை கொடுக்க. அந்த ரத்தம் என் சிந்தையில தெளிக்கிறேன். 39 அடிகள் இயேசுவை அடித்த போது வடித்த அந்த ரத்தத்தை என் சிந்தையில, என் மனதில் தெளிக்கிறேன். தரித்திர பிசாசே, பயத்தின் எண்ணமே கட்டிட்டு அவருடைய கைகளில, கால்களில் ஆணிகள் பாய்ந்த போது வடிந்த ரத்தம் ஜீசஸ் என் மனதில் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் சபை மக்களுடைய மனதில் தெளிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய மனதில் இயேசுவை தெளிக்கிறேன். மனதில் கட்டுகிற பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. உங்க மனதில் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் தவறான எண்ணங்கள் விலகுவதாக. மரண எண்ணங்கள் விலகுவதாக. ஓ ரீபா சக்க தருத்திர எண்ணங்கள் விலகுவதாக.
பலவீனமான எண்ணங்கள் விலகுவதாக. இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உங்க மனதில் சுகம் உண்டாவதாக, உங்க மனதில் தைரிய எண்ணங்கள் உண்டாவதாக, உங்க மனதில் ஐஸ்வர்யத்தின் எண்ணங்கள் உண்டாவதாக, உங்க மனதில் மேன்மையின் எண்ணங்கள் உண்டாவதாக, உங்க மனதில் வெற்றியின் எண்ணங்கள் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி ஓம் ஜீசஸ். அடிக்கடி 3 காரியம் செய்யுங்கள். உங்க மனதில் நல்ல வார்த்தையை போடுங்க. என் வாழ்க்கை செழிக்கும், நான் விரும்புகிறத கர்த்தர் கொடுப்பார். வசனங்களை போடுங்க. 2வது இயேசு ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மனசு என்ன தெரியுமா மாறும், தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். 3வது ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மனதில் செழிப்பு உண்டாகும், பலன் உண்டாகும், வெற்றி உண்டாகும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பார். God bless you. Amen. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.